பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்படுகிறபடியால் நன்றி. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறீரோ அத்தனையும் கர்த்தர் கற்றுத் தருவீராக. கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தயவு செய்து அமர்ந்து கொள்வோம். இன்றைய தியானம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். ஒன்று கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் இந்த திருச்சபைக்கு நாங்கள் உங்களுக்கு தலைவர்களாய் இருக்கிறோம், ஆக தலைவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், தலைவர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லிக் கொடுக்க போகிறார். அது ஒரு அட்வான்ஸ்டான சர்ச்சு. அவங்க கையில் நல்ல பணம் இருக்கிறது, அவங்க கையில் நல்ல பதவி இருக்கிறது. கிரேக்க பட்டணம். கிரீக்ஸ் வேர் த ஃபிலாசபர்ஸ், தத்துவத்தை அதிகமாக பேசுகிறவர்கள். வாயை திறந்தாலே சிலர் ஞானமாக பேசுவாங்க, நம்ம கேட்போம். அதுபோல் ஞானிகள். ஸோ இந்த திருச்சபையில் ஏற்கனவே உள்ள ப்ராப்ளம்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த திருச்சபையில் இம்மாராலிட்டி இருக்குது, கணவன் மனைவி மத்தியில் உண்மை இல்லை, சபையில் பிளவுகள் இருந்தது, சமுதாயத்தில் குழப்பங்கள் இருந்தது. அதனால்தான் ஒற்றுமையை பற்றி பேச போகிறார், அன்பை பற்றி பேச போகிறார். சபையில் உள்ளவர்கள் முதலாவது ஒழுங்கமாக இருக்க வேண்டும் என்பதாக பேசி எல்லாவற்றையும் சீர்படுத்தி பவுல் அப்போஸ்தலன் சொல்லி தரப்போகிறார். ஆனால் இன்றைய சாப்டரில் அவர் எதை பேச போகிறார் என்றால், சர்ச் லீடர்ஸ்க்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ஆன்சரபிள் டு யுவர் எல்டர்ஸ், யூ ஆர் அக்கௌண்டபிள். சரியான வார்த்தை சொல்லணும்னா நீங்கள் அக்கௌண்டபிளாக இருக்கிறீங்க, கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் செய்யணும், அது ஏன் செய்யலை என்கிற கணக்கெல்லாம் ஒப்புவிக்கணும். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கு மேலே ஜீசஸ் தான் இருக்கார், ஆனால் நீங்கள் எனக்கும் கணக்கு ஒப்புவிக்கணுன்றது போல் அவர் பேச போகிறார். இதில் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சா, இவங்க ஃபிலாசபர்ஸில் தத்துவ ஞானிகளால் வளர்க்கப்பட்டவர்கள் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. லீடர்ஸையே அவங்க குறை கூற ஆரம்பிச்சிட்டாங்க. டு ஜட்ஜ் த லீடர்ஸ் ப்ரீ மெச்சூர்லி. லீடர் என்ன மனசில் வச்சுருக்காங்கன்னே தெரியாது, குறை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படி. ஸோ இந்த முதிர்ச்சி இல்லாத பேச்சுக்களுக்கு அவர் அட்ரஸ் பண்ண போகிறார். ஆமாம், உண்மையான ஞானம் என்பது நீங்கள் முதிர்ச்சியாய் வாழ்வது தான் என்பதை பற்றி பேச போகிறார். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பற்றி பேச போகிறார். உக்கிரானக்காரன், ஸ்டீவர்ட் என்கிற ஒரு வார்த்தை. இந்த ஸ்டீவர்ட் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு வேலைக்காரர் தான். அந்த காலத்தில் வேலைக்காரங்கன்னு தனியாக கிடையாது, அடிமைகளாகவே வச்சுப்பாங்க. அந்த காலத்தில் வேலை செய்கிறதுக்குலாம் ஆள் இருக்காது, எல்லாருமே எஜமான்கள் தான். அப்போ மக்களை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க. அவன் வேலைக்காரன்றதை விட அடிமை. அப்போ இந்த ஸ்டீவர்ட் உக்கிரானக்காரன் என்பவன் நல்ல உக்கிரானக்காரன். குட் ஸ்டீவர்டுன்றவன் யாருன்னா, இந்த அடிமைகளில் நல்ல அடிமை. கணக்கு நல்லா வச்சுப்பான், உண்மையாக இருப்பான், ஒரு காசு கொடுத்தா கணக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு அடிமையிலே உள்ள அடிமைகளில் ஒரு மூத்தவன், தலைவன் என்று சொல்லுகிற இந்த உக்கிரானக்காரனை பற்றி அவர் சொல்ல போகிறார். அப்போ சபையினுடைய ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஓனர், பிதாவாகிய தேவன் தான் ஓனர். நம்ம எல்லாருமே உக்கிரானக்காரன், நம்ம எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வி ஆர் மேனேஜிங் காட்ஸ் குட் நியூஸ். தேவனுடைய நல்ல செய்தியை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஷுட் பி ஏபிள் டு ஸ்ப்ரெட் இட். வேண்டிய அளவில் என்ன பண்ணோம், பகிர்ந்து கொடுக்க நமக்கு தெரிய வேண்டும். வேண்டிய இடத்துல நம்ம சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். இதை நம்பி தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு என்பதாக பேச போகிறார். இதில் நம்மை உயர்த்தி கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை, மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. நாம் எல்லாருமே அவர் கீழே உள்ளவர்கள் தான். கடைசியில் நீதிபதி, நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வரும்போது மறைவிடங்களில் இருக்கிற உள்ளான எண்ணங்களை கூட அவர் சீர்த்திருப்பார். மனசில் என்ன யோசிச்சா கூட அதை கூட கொண்டு வருவார். மற்றபடி நமக்கு எல்லாருக்குமே ஞானம் கம்மியாக தான் இருக்குது. நாம் வளர வேண்டும். அவருடைய ஊழியத்துக்கு அவர் எதை அழைத்தார் அதை நம்ம செய்ய வேண்டும் என்பதாக பேசுகிற ஐயா, அப்போஸ்தலர்களை எக்ஸாம்பிளாக, அப்போஸ்தலர்களை உதாரணமாக, முன்மாதிரியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தன் ஜீவனை பற்றியும் தனக்கு முன்பதாக ஓடின அப்போஸ்தலர்கள் பற்றியும் அவர்கள் வாழ்க்கையில் படுகிற பாடுகள், அவர்கள் தாழ்மை,
சுவிசேஷத்துக்காக எப்படி பாடுபடுகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி அவர் பேசும்போது, உலகத் தலைவர்கள் வேறு, ஆவிக்குரிய தலைவர்கள் வேறு. உலகத் தலைவர்கள் வேர்ல்ட்லி டிசைர், வேர்ல்ட்லி விஸ்டம், வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ், உலகத்திலே பெரிய ஆளாக வேண்டும், உலக ஞானம் வரணும் என்று ஓடுவார்கள். ஆனால் தேவனால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய தலைவர்கள் அப்படி அல்ல என்பதை பற்றி பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரே லட்சியம் இருக்குது, டு பில்ட் த சர்ச் ஆஃப் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை நாம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் இன்றைக்கு நம்மிடத்தில் பேச போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைய செய்திக்கு நான் ஒரு தலைப்பு கொடுப்பேன், ரெஸ்பெக்ட் அண்ட் ஹானர் காட்ஸ் சர்வன்ட்ஸ். தேவனுடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்துங்கள் என்பதாக பேச போகிறேன். நீங்களும் நானும் ஆண்டுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய வேண்டும். we need to do God's ministry mightily. வல்லமையாக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதாக இந்த சாப்டர் ஃபுல்லாக பேச போகிறோம். இதை நம்ம 3 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். முதல் பார்ட்டு, அப்போஸ்தலர்களை கவனியுங்கள், அல்லது யூ நீட் டு கன்சிடர் த அப்போஸ்டல்ஸ். அப்போஸ்தலர்களுக்கு கனப்படுத்துங்கள், அவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்கள் என்பதாக பேச போகிறார். அது 1-5 வரைக்கும் அதை பார்ப்போம். செகண்ட் பார்ட் 6-13 வரைக்கும் கொரிந்திய சபை, கொரிந்து மக்கள் மத்தியில் உள்ள பெருமைக்கு எதிரடையான பேச்சுக்கள் பேச போகிறார். அப்புறம் 14 அதிகாரம் முடிய தேர்ட் பார்ட் போகிறோம். இந்த திருச்சபைக்கு முன்பதாக உள்ள சேலஞ்சை பற்றி அட்ரஸ் பண்ண போகிறார். ஒரு நல்ல லீடராக அவருக்கு உள்ள ப்ராப்ளத்தை, இந்த சபையில் உள்ள ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண போகிறாரு. வாங்க, திருச்சபையை நாம் இதில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது, நாம் இதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. ட்ரூ லீடர்ஷிப். A true leadership has humility. A true servanthood has accountability. உண்மையான தலைவனிடத்தில் தாழ்மை இருக்கிறது. உண்மையான வேலைக்காரனிடத்தில் சரியான கணக்கு இருக்கிறது, சரியான உக்கிரானம் இருக்கிறது. இதை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக பேச போகிறார். நீங்கள் உண்மையான தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளே தாழ்மை இருக்க வேண்டும். உண்மையான வேலைக்காரராக இருக்க வேண்டும் என்றால் உங்களிடத்திலே உண்மை இருக்க வேண்டும் என்பதாக பேச போகிறார். இதில் முதலாவதாக, தன்னை ஒரு தலைவனாக பேசாதபடி பவுல் அப்போஸ்தலன் தன்னையும் ஒரு உக்கிரானக்காரனாய், தன்னையும் ஒரு அடிமையாய், கிறிஸ்துவனுடைய அடிமையாய் பேச போகிறார். பாருங்கள், இந்த உக்கிரானக்காரன் என்கிறவன் எவ்வளோ பவர்ஃபுல், எவ்வளோ ஸ்ட்ராங்கு, அவருக்கு எவ்வளோ திறமை இருக்குது என்றெல்லாம் ஜனங்க பார்க்க மாட்டாங்க. அவர் எவ்வளோ உண்மையாக இருக்காருன்னு தான் பார்ப்பான். ஒருத்தர் நம்மளை வேலைக்கு வேலைக்காரனாக எடுத்தாங்கன்னா, திறமையான வேலைக்காரன் என்ற பெயரை எடுப்பதை விட இவன் உண்மையானவன் என்கிற பெயரை தான் அவர்கள் எடுக்க வேண்டும். மேலே உள்ள தலைவர்கள் அது. True leaders are the people who are faithful to God. True servants are the same. உண்மையான ஊழியர்களும் சரி, உண்மையான வேலைக்காரர்களும் சரி, அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பவுல் அப்போஸ்தலன் தன்னை உதாரணமாக எடுத்துக்கொள்ள போகிறார். வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் ஆஃப் த கொரிந்தியன்ஸ் ஹியர்? தே லுக் டவுன் டு த லீடர்ஸ். திருச்சபையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், நம்முடைய காலத்தை தாண்டி இப்போ இருக்கிற இளம் சமுதாயத்தினர் அவங்க யாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறதே இல்லை. வெளிநாட்டு கலாச்சாரம் உள்ளே வந்து விட்டது. இன்டர்நெட் வந்த பிறகு வெளிநாட்டில் யாரையுமே சார், மேடம், அண்ணா, அக்கா, அப்பா, மாமா, அங்கிள் அதெல்லாம் கிடையாது. பேரை விட்டு கூப்பிட்ருவாங்க. அது 10 வயசு பையன் கூட 60 வயசு பெரியவரை மிஸ்டர்னு ஒரு 4 முறை கூடுவான். 5ஆவது முறை பேர் விட்டே கூப்பிட்ருவான். அதுக்கு தானே பேர் இருக்குன்னு கேட்பான். ஆனால் இங்கே கிறிஸ்தவத்திலே அது இல்லை. we cannot look down on our spiritual leaders. We need to respect them because they have got apostolic authority. அப்போஸ்தல அதிகாரம் அவர்களிடத்தில் இருப்பதாக பவுல் அப்போஸ்தலன் பேசுவார். யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் ரிகார்ட். ஒரு மரியாதை தர தெரியணும் என்பதாக அவர் நமக்கு சொல்லித்தார். டோன்ட் எக்ஸால்ட் டூ மச். ரொம்ப பெருசாக அவங்கள ஒரு கடவுள் மாதிரி கொண்டாடாதீங்க, அதே போல் டூ லோவாகவும் பண்ணாதீங்க. பிகாஸ் தே ஆர் அப்போஸ்தலர். ஸோ கன்சிடர் தேம். எங்களை கவனிச்சுக்கோங்க, எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க என்று தெளிவாக அவர் எழுதியிருக்கார். இட் இஸ் அ காட்ஸ் கிவன் டெசிக்னேஷன். இது கர்த்தர் நமக்கு கொடுத்தது தான். ஆமாம், இல்லை நம்ம மேலே உள்ள லீடர்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் நம்ம நினச்சி நம்ம 1000 அடம் பிடிச்சோம்னா, அப்படின்னா ஆண்டவர் இப்படி பண்ணியிருப்பாரு, நம்மளை அவங்களுக்கு லீடராக படைச்சிருப்பாரு. உங்களுக்கு புரியுதா? நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் தானே, அவங்க கீழே நம்மளை படைச்சிருக்காரு. அவங்கள நான் அவமதிக்கணும்னு நான் நினச்சேன்னா
அவங்கள எனக்கு கீழே வச்சிருப்பாரு. அப்போ இது ஆண்டவருடைய சித்தம் தான் அந்த மனிதனை நான் கனப்படுத்த வேண்டும் என்பது. அவர் கீழே நான் அடங்கி இருப்பேனும் இந்த ஆண்டவருடைய சித்தம் தான். இதை தான் சொல்லுவேன். இட் இஸ் a prestigious position given by God, but they should not think like that. அவங்க தன்னை பெருமையாக நடத்தி கொள்ளக்கூடாது. பட் கர்த்தர் கொடுத்தது. ஏனென்றால் எல்லா மகிமையும் எல்லா புகழும் எல்லா கனமும் கிறிஸ்துவுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கிறபடினால் நாம் கொரிந்திய சபையாகிய நீங்கள் அவர்களை அப்போஸ்தலர்களை என்ன வேண்டும் அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இதில் நம்ம படிக்கும்போது நமக்கு அதுதான் சொல்லுது திருச்சபையே. நாமும் நமக்கு மேலே உள்ள லீடர்ஸை நாம் கனப்படுத்த வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும். நாம் ஒரு நல்ல உக்கிரானக்காரனா we should know how to manage things, manage the time, manage the money, management of good relationship, dispensation, பிரித்து கொடுப்பது, நேரத்தை பிரித்து செலவிடுவது, பணத்தை பிரித்து செலவிடுவது, பலத்தை பிரித்து செலவிடுவது, இதெல்லாம் ஒரு நல்ல உக்கிரானக்காரனுக்கு பொருந்தும். பேஸ்ட் ஆன் த ட்ரூத் ஆஃப் காட், தேவனுடைய உண்மையை சார்ந்து நாம் இதை செய்ய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இதில் கிரிட்டிசிசமை அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அப்போ அப்போஸ்தலர்களை அந்த கொரிந்து சபை மக்கள் கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, he did not approve it. அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அதை வெளி உலக கலாச்சாரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இங்கே நீங்கள் ரெஸ்பெக்ட் தர வேண்டும் என்பதை தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லித்தரப்போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களை உக்கிரக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். எனிவன், யாராக இருந்தாலும், உங்களுடைய திருச்சபையில் இருக்கிற பணக்காரனாக இருந்தாலும், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், அறிவு படைத்தவனாக இருந்தாலும், அது மேதையாக இருந்தாலும், எங்களுடைய பதவி என்ன, நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அவன் என்ன வேண்டும். They need to respect us. ஒரு பாஸ்டர் நம்ம மதர் சர்ச்சில் இருக்கார். அவர் சொல்லும்போது சொன்னார், என்னை பாஸ்டர் அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு யாருமே என்னை அங்கிள், அண்ணா, தம்பி அப்படின்னு கூப்பிட்றத நான் அனுமதிக்கலை. நான் நின்று சொல்லுவேன், என்னை அண்ணா, தம்பி, அங்கிள், மாமா அப்படி கூப்பிடாதீங்க. சர்ச்சில் ரிலேட்டிவ்ஸ் இல்லை, பொதுமக்கள் சிலர் அப்படி ஒரு சந்தோஷத்தோடு வருவாங்க, என்னை பாஸ்டர்னு கூப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னார். அது சொன்னது அவருக்கு நல்லதாச்சு. ஏன்னா அவங்க வேற ஒரு வழியில் நம்மளை கூப்பிட்டாங்கன்னு வைங்க, அந்த லெவலில் நம்மளை டீல் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் த பொசிஷன், பவுல் அப்போஸ்தலன் போன்று நீங்கள், ஏன்னா ரிச் சிட்டி, மாடர்னைஸ்டு சிட்டி, அந்த காலத்தில் ரொம்ப மாடர்ன், டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ். அந்த காலத்தில் இந்த கொரிந்து சபையில் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கனம், மரியாதை அவசியம் என்பதை அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், உலகத்தில் நீங்கள் வாழ்வதற்கு உண்மை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, திறமை இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். சாலாக்கு இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. புத்தி உள்ள பிள்ளைங்க பொழைச்சிக்கும் அப்படின்வாங்க. வாய் சாலாக்கு அவன் பொழைச்சிப்பான் அப்படின்வாங்க. இது ரொம்ப விஷயம் தெரிஞ்சது பொழைச்சிக்கும் அப்படின்வாங்க. தப்பு பண்ணிட்டு கூட பதுங்க தெரிஞ்ச பெருசாலி, அதனால் பொழைச்சிக்கும் அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்லுவாங்க. பட் கிறிஸ்டியானிட்டியில் அப்படி இல்லை. திருச்சபையே, கிறிஸ்டியானிட்டி உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உக்கிரானக்காரனாய் காணப்படுவது அவனுக்கு அவசியமாய். ஈவன் இன் ஸ்மாலர் திங்ஸ் we should be faithful in God's things. Our faith is the one that is, our faithfulness is the one that is being measured. அவசியமாம் என்பதாக அவர் பேச போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் 3rd verseலேருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் இஷ்யூவை பேச போகிறாரு. என்னன்னா, லீடர்ஸை ஜட்ஜ் பண்ணுற கூட்டம். உங்களில் யாராகிலும் ஒருவன் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லலாமா? ஆமென். கேன் யூ ஜட்ஜ் த மினிஸ்டர் ஆஃப் காட்? தேவனுடைய ஊழியக்காரர்களை நம்ம ஜட்ஜ் பண்ணலாமா? எனக்கு நம்ம அது டேஞ்சரான விஷயம் மாதிரி இருக்குது. அப்படி நமக்குள்ளே அந்த கேரக்டர் இருந்துச்சுன்னா நாம் அதை விட்டுவிட வேண்டும். ஏன்னா எல்லா மனுஷனும் நம்ம மேலே உள்ள லீடர்ஸு அவங்களுடைய செய்த தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக நாம் அங்கே இல்லை. நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண இருக்கோம். அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜெனுவினாக அவங்க பிரச்சனையை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுமே தவிர அவர்களை போய் நியாயம் விசாரிப்பது நம்முடைய கடமை அல்ல. அந்த வேலை உங்களுக்கு இல்லை என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நானும் யாரை குறித்தும் நியாயம் தீர்ப்பதில்லை என்றும் சொல்லுகிறார். அப்படி என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை என்றும் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்படி இருந்தாலும் நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் வரும் அளவும் நியாயம் விசாரிக்கிறதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனாலும் இதை எப்படி கொண்டு போய் நிறுத்துகிறார் என்றால்,
நான் உங்களை நியாயம் தீர்க்கல, நீங்கள் என்ன நியாயம் தீர்க்கல, கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார். ஆனாலும் நான் சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும், ஏனென்றால் நான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்கிற ஸ்டாண்டில் நின்று அவர்களை கரெக்ட் பண்ணப்படும். நான் உன்னை பேச மாட்டேன், நீ என்ன பேசாத, இது உலகத்தோட டீல். ஆனால் சபையில் அப்படி இல்லை. நான் உன்னை பேச மாட்டேன், நீ என்ன பேசாத, இருந்தாலும் உன்னை நடத்துவதுங்கிற ஒரு கடமையை கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லி இருக்கிறார். யாருங்க குறை பேசுவா, யாருங்க சபைக்கு விரோதமாக இருப்பா, யார் லீடர்ஸை மதிக்க மாட்டா? அ பர்சன் வித் ப்ரைடு. அந்த மனிதனுக்குள்ளே பெருமை வந்த பிறகு அவன் கீழ்ப்படியாமல் போவான், அவன் சொல்லுவதை கேட்க மாட்டான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கி இப்போ இந்த 6th verse படிக்கும்போது நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். பெருமை உள்ள இந்த கொரிந்திய திருச்சபையை பவுல் அப்போஸ்தலன் கண்டிக்க போகிறார், வன்மையாய் கண்டிக்கப்படுறார். இன் அ ப்ராடர் சென்ஸ் தே ஆர் டெவலப்ட். பவுல், நீங்கள் ஹீப்ரூ படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஹீப்ரூ ஸ்காலர், அந்த காலத்து மொழி படிச்சிருக்கீங்க. நாங்கள் க்ரீக் ஸ்காலர்ஸ். இப்போ ரோமன் கவர்னர்ஸ்லாம் பேசுகிற க்ரீக் லாங்குவேஜ். நாங்கள் க்ரீக்கில் பட்டம் வாங்கியிருக்கோம், நீங்கள் ஹீப்ரூவில் பட்டம் வாங்கியிருக்கீங்க. நாங்கள் பொசிஷனில் பெரிய ஆளாக இருக்கோம், நாங்கள் ஸ்காலர்ஸாக இருக்கோம். ஆனால் நீங்கள் வீடு கட்டுற தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டென்ட் மேக்கர், கூடாரம் செய்கிற ஒரு ஆள். நீங்கள் சொல்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு பெருமை ஒரு வேலை அவர்கள் இருக்கும் என்றால் இதை அவர் அட்ரஸ் பண்ண போகிறார். பாருங்கள் 6th verse. சகோதரரை, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும், ஒருவன் நிமித்தம் மற்றொருவனுக்கு விரோதமாக இருமாப்படையாதிருக்கும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்திரமாக வைத்தவைகளை எழுது. வேறு ஒரு லீடரை எக்ஸாம்பிளாக கொண்டு போய், டோன்ட் பி பஃப்ட் அப். அவசியம் இல்லாத பெருமை வேண்டாம். பெருமையாக இருப்பதற்கு ஒன்றுமே இல்லை. என்னை பாருங்கள், அப்போலோவை பாருங்கள், உங்கள் முன்பாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். லேர்ன் ஃப்ரம் த அப்போஸ்டல்ஸ், லேர்ன் ஃப்ரம் த குட் லீடர்ஸ், லேர்ன் ஃப்ரம் த ட்ரூ லீடர்ஸ். உலகத்தில் இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன, பெருமையோடு இருக்கிற மக்கள் பெருமையாக தன்னை பிஹேவ் பண்ணுறாங்க, பெருமையாக காட்டிக்கிறவங்க, ரொம்ப பந்தாவாய் காட்டுக்கிறவங்க தான் ரெஸ்பெக்ட் இருக்குது. பட் லுக் அட் மீ அண்ட் அப்போலோஸ், என்னையும் பார் அப்போலோவையும் பார். we are maintaining biblical standards. Don't follow a person who is following unbiblical standards. உலகத்து மக்கள், உலகத்தில் ஒரு 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 செலிப்ரிட்டி வராங்கன்னா அவங்க அதுக்கேற்ற உடை, அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸு, அதுக்கேற்ற காரு, அதுக்கேற்ற எல்லாம் பண்ணோம். ஒரு கிறிஸ்டியன் லீடர்ஸ் அப்படி வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. we don't have any entertainment value. என்னன்னா நான் வந்தேன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு இல்லை. we are not here to show our skills, we are not here to show our marketing skills or sales. என்னால் ஜனங்க அட்ராக்ட் ஆக வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஆகையால் நீ என்னையும் பார். யாரை பார்க்க சொல்கிறாரு? அப்போலோவையும் பார். don't think beyond your limitation. I am a pastor, that's all. hallelujah. ஆமாம். பட் கிரீக் ஸ்காலர்ஸ் வரும்போது, கிரீக்கில் உள்ள லீடர்ஸ் வரும்போது, கிங்கு வரும்போது அவங்க அந்த சென்ஸில் வருவாங்க. பட் ஐ cannot do that. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரோமர் ஜென்ரல் வந்தார்னா எப்படி ஒரு பெரிய நிகழ்வு நடக்குமோ அப்படி வர வேண்டும் இல்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் மை செல்ஃப் ஹையர் தென் மை வேல்யூ. ஐ எம் ஜஸ்ட் அ பாஸ்டர், ஐ எம் ஜஸ்ட் அ ப்ரீச்சர். இது தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரனுடைய நடை, தேவனுடைய ஊழியக்காரனுடைய உடை இப்படி தான் இருக்க வேண்டும். டோன்ட் பி பஃப்ட் அப். ஆல்சோ don't have pride against one another. இவனை காட்டிலும் நான் பெரியவன், அவனை காட்டிலும் நான் பெரியவன் என்கிறதை உங்களுக்கு வேண்டாம். அதனால தான் நம்ம பெரியவங்க எப்பொழுதும் சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு. அல்லேலூயா. நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சாலும் கைமண் அளவு தான். இன்னொரு ஆளும் எவ்வளோ தான் வச்சுக்கிறாரு? கைமண் தான் வச்சிருப்பார். நமக்கு தெரியாத 1000 விஷயம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியுன்றது நமக்கு தெரியாது. நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம நினச்சிப்போம். ஏன் தெரியுமா? நம்ம மூளை நம்மளதை தானே ரெக்கார்ட் பண்ணுது, அவரோட ரெக்கார்ட் பண்ணல. டோன்ட் கெட் பஃப்ட் அப், டோன்ட் திங்க் பியாண்ட் வாட் இஸ் ரிட்டன். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறார். கிரீக் ஸ்காலர்ஸ், கிரீக் செலிப்ரிட்டிஸ் இப்படி இருப்பாங்க. ஆனால் தேவ ஊழியர்கள் அவர்கள் உக்கிரானக்காரர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறார். ஹல்லேலூயா. டுடே லெட்ஸ் ஃபாலோ பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான பேச்சு, ஆடம்பரமான நடத்தை, ஆடம்பரமான காரியங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை அன்றைக்கு மிகவும் மாடர்னாய் வாழ்ந்த கொரிந்து திருச்சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஹல்லேலூயா. லெட்ஸ் நாட் டேக் சைட்ஸ் ஆன் த ப்ரைட் சைட். பெருமையின் பக்கம் நீங்கள் நானும் சாய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்கிற வசனத்தின்படி கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா.
7th verse நம்ம பார்த்தோம் என்றால், பெருமை உள்ள அந்த அந்த திருச்சபைக்கு, அந்த திருச்சபையில் உள்ள பீப்புள் உள்ள பெருமை இப்போ கொரிந்துக்கு தான் இருந்துச்சு நம்ம சொல்ல முடியாது சகோதர சகோதரிகளே. நமக்குள்ள கூட இருக்கும். நம்மளும் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இப்போ இதில் ஐயா கேள்வி கேட்க போகிறார். என்ன கேள்வினா, முதலாவது கேள்வி 7th verse, அன்றியும் உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? இந்த சர்ச்சிலே நான் தான் ஹைட்டு டால்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை ஹைட்டாக படைச்சது யார்? நான் தான் பியூட்டிஃபுல் அப்படின்றீங்க. உங்களை பியூட்டிஃபுல்லாக படைச்சது யார்? நான் தான் அறிவாளி அப்படின்றீங்க. அந்த அறிவை கிரகிக்கக்கூடிய நியூரான்ஸை மூளையை படைச்சது யார்? அல்லையா? அப்போ என்ன வருது? கிறிஸ்டியன்ஸ் ஹேவ் அ ப்ரைட் ப்ராப்ளம். அப்போ ப்ரைடை டீல் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியுது. ப்ரே பண்ணது பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னியும். அல்லையா? அவர் ப்ரைட் should not become a problem for us. நமக்குள்ளே உள்ள பெருமையே பிரச்சனையை மாறிவிட கூடாது. அல்லேலூயா. ஆக நாம் விசேஷித்தவர்கள் அல்ல, கிறிஸ்து விசேஷித்தமானவர். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவே விசேஷமானவர். அவர் பெருக நான் சிறுக. சொல்லுங்க, கிறிஸ்துவே விசேஷமானவர். அல்லேலூயா. ஆமாம். நெக்ஸ்ட், உனக்கு உண்டாயிருக்கிறவர்கள் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? ஆமென். And what do you have that you did not receive? நானே படைச்சிக்கிட்டேன், இந்த தலைமுடி நானே உருவாக்கிக்கிட்டேன். Nothing is there. நீங்களே உருவாக்கி கொண்டது எது? ஒன்றும் இல்லையே. ஆமென். ஆமாம். ஒரு ஞானி சொன்னாரா, நான் ஒரு 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 கோலையே எடுத்துக்க போகிறேன். இந்த மார்ஸ், வியாழன், இந்த மாதிரி கோள்கள் இருக்குல்ல, ஒரு கோலை எடுத்து அதில் எல்லாத்தையும் படைச்சி நான் அந்த கோளுக்கு கடவுளாக மாறுவேன் அப்படின்னாரா. ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுவாரா? போயிட்டு இங்கேருந்து அரிசி, புளி எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன ஆக்கிடுவார்? அந்த கோளுடைய கர்த்தர் நான் ஆகிடுவேன். அப்போ எதிர்க்க உட்காந்து ஞானிங்க சொன்னாங்களா, நீ கடவுள் ஆகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடவுள் ஆகணும்னா நீயே புதுசாக படைக்கணும். இங்கேருந்து திரும்ப அங்கே வச்சுட்டு நீ கடவுள் ஆக முடியாது. ஆமீன். விதை நாம் விதைக்கிறோம். அந்த விதையை படைத்தது யார்? ஆமீன். விதை எவ்வளோ வேல்யூபிள்ல. அந்த விதையை, சீத்தாப்பழ விதையை நடுறீங்க, சீத்தாப்பழம் வருது. அந்த விதை இல்லைன்னா அந்த பழத்தை உங்களால் உருவாக்க முடியுமா? முடியாது. இப்போ கேள்வி கேளுங்க, பெற்றுக்கொள்ளாதது யாது? You have got everything. It was God who gave you. இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் நம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நம் கையில் இருக்கிற மைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது. All things has been given. நீ பெற்றுக்கொண்டது தான். ஆக நீ பெருமை கொள்ளாதே. ஹல்லேலூயா. ஆக நீ தேர்ட் கொஸ்டின், நீயே கை நீட்டி வாங்கினவனா இருக்க, நீ கொடுக்குறவன் மாதிரி பிஹேவ் பண்ணாத. அந்த விஷயத்தை பாருங்க. நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? ஆமீன். நம்ம மொழியில் சொன்னா, நீயே சாப்பிடுவதற்கு கை நீட்டுகிறாய், நீ கொடுக்கிறவரை போன்று நினைப்பானேன்? ஹல்லேலூயா. Everything has been given to us. பைபிள் தெளிவாக சொல்லுச்சு, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு மாம்பழம் சாப்பிட்டா கூட சொல்லணும், இந்த மாம்பழத்தை படைச்சது இயேசு, இந்த மாம்பழம் சாப்பிட வேண்டியதும் இயேசு, ஆனால் நான் வாங்கி சாப்பிட்றேன் அவர் கையில். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டி. அது அவருக்காக தான் அந்த பூமி விளையுது. அவர் பேர் சொல்லி தான் சாப்பிட்றோம். இந்த பூமியோட லேண்ட் லார்ட் அவர் தான். பிதாவாகிய தேவன் அவருக்கு பட்டா பண்ணி கொடுத்துருக்கார். அந்த இயேசு அந்த ஆதாம் கையில் அந்த பட்டாவை கொடுத்தார். அந்த ஆதாம் அடகு வச்சுட்டு செத்துட்டு போயிடுச்சு. இயேசு உயிரோ இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்து எழுந்து அதை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ கூட ஜீசஸ் அவனை அடித்து தள்ளிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். காலம் நிறைவேற வேண்டும். நம்மலாம் பிறக்கிற வரைக்கும் காத்திருந்த இயேசு இன்னும் எத்தனை தலைமுறை பிறக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவைகளெல்லாம் பிறந்த பிறகு எடுத்துக்கொள்வார். இதுவரைக்கும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்ல, பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. We have nothing good in us except the God whom we serve. நாம் ஆராதிக்கிற தேவனை தவிர வேறு ஒன்றும் நன்மை என்னிடத்தில் இல்லை. I have nothing good in me other than the God who I serve. ஆமென். ஒரே ஒரு நல்லது தான்,
என் கையில் இருக்குது. நான் ஜனங்களுக்கெல்லாம் ப்ரே பண்ணும்போது அவங்க என் முன்னாடி வந்து நிற்கும் போது யோசிப்பேன், என்னில் நன்மை ஒன்றுமே இல்லையப்பா, உங்கள் பேர் மட்டும்தான் இருக்குது. அந்த பேரை சொல்லி தான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன்றதுனால கூட நடக்காது, அங்கே உங்கள் பேர் இருக்கிறதுனால தான் நடக்கும். நீங்களும் நானும் தரை மட்டும் தாழ்ந்து தான் அவரை பணிந்து கொள்ள வேண்டும். எல்லா புகழும் கனமும் உள்ள இந்த இயேசு மகாராஜனுக்கே எல்லா கனமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. நான் அவரிடத்தில் தான் திருப்தி அடைந்தேன். சொல்லுங்க, நான் அவரால் தான் ஐஸ்வர்யமாயிருக்கிறேன், நான் அவரால் தான் ஆளுகிறேன். ஆமென். நான் அவரோடு தான் ஆளுவேன். Everything is good. I am full because of him. கொரிந்து பட்டணமே, உங்களுடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் உள்ள பொன் பொருள் வெள்ளி எல்லாம் நீங்கள் சம்பாதித்தது என்று. ஆனால் வேதம் அதற்கு மாறாக சொல்லுகிறது, அனைத்தும் கர்த்தருடையது என்று. உலகத்தில் உங்களிடத்தில் உள்ள கிரேக்க ஞானிகள் அவர்கள் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். They are thinking out of their pride. They have their own self-willed thinking. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவலாக ஒரு ஸ்லோகன் பரவுதுங்க, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உன்னை நீ நம்பு, உன்னை நீ நம்பு, உன்னை நீ நம்பு, உன்னை நீ நம்பு, உனக்கு பிடித்ததை செய், உனக்கு நியாயப்பட்டதை செய். வருதா இல்லையா? இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அதான் இருக்குது. உனக்கு பிடித்ததை செய், உனக்கு நியாயப்பட்டதை செய், பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உன்னை நீ நம்பு. பைபிள் அதுக்கு 100% அகெயின்ஸ்டு. நீ கர்த்தரை நம்பு. உன் மனதில் பட்டதை எல்லாம் நீ செய்ய முடியாது. நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஹல்லேலூயா. The world is humiliating the word of God, and the word of God is humiliating the words of the world. வேதம் என்கிற கண்ணாடியை போட்டுட்டு உலகத்தை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க. உலகம் என்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை பார்த்து சிரிப்பீங்க. Today what is the spectacle that you are wearing? உலகம் என்கிற கண்ணாடியை போட்டு பார்த்து கொண்டிருக்கலாம். No, God has displayed the truth in our hands. கர்த்தர் நம்முடைய கரங்களில் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை தான் நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம். ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய அந்த கிரேக்கர்களுடைய ரோமர்களுடைய அந்த கொலோசியம் பரேடுன்னு ஒன்று நடக்குமா. அந்த ஜெனரல்ஸ் ஆர்மி அவர்கள் காலில் போட்டு நடக்கிற அந்த பூட்ஸோட சவுண்டு, எதிரிகளை வீழ்த்துகிற விதம், பெரிய பெரிய அரீனா ஸ்டேடியம், கிளாடியேட்டர்ஸ், மக்களை கொள்ளுகிறது, மக்களை காலில் விளைவிப்பதெல்லாம் பார்க்கும்போது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், பெருமையை மாத்திரம் தரும். பட் திஸ் இஸ் த ஸ்பெக்டக்கிள் டு த வேர்ல்டு. இந்த பெருமைகள் எல்லாம் உலகம் பார்த்து மகிழும். பட் God will not be pleased in that. It is not a greatest honor, it is the greatest horror. பெருமையாய் நடப்பது ஒரு பெருமையான கனத்துக்குரிய காரியம் அல்ல, பெருமையான அழிவுக்குரிய காரியமாய் இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபையை பார்த்து சொல்லுகிறார், your pride has to be laid down. உன் பெருமை அடங்க வேண்டும். It has to be brought down. The pride will affect your own spirituality. உங்களுக்குள்ள இருக்கிற பெருமை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றும். We need to remain in an humble state. தாழ்மை நிலையில் தான் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 3 கேள்விகளை கேட்டு அவர் நடத்த போகிறார், சொல்லித்தரப் போகிறார். ஹல்லேலூயா. 9th verse, எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் உலக தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். ஹல்லேலூயா. வாட்ஸ் பால் சேயிங் ஹியர்? 2 விதமான கூட்டம் இருக்குங்க. லிசன். ஒன்று உலகத்தார். அவங்க ஏற்கனவே நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. சர்ச்சுக்கு போயிட்டு பைபிள் போயிட்டியா, எங்கே போகிற சர்ச்சுக்கா, சிரிக்கிறாங்க. சரியா? உலகத்து பக்கம் நம்ம சாயலை. இப்போ தேவ தூதர் பக்கம் வருவோம். அவங்க நம்மளை மாதிரி கஷ்டப்படுறாங்களா, ஜாலியாக இருக்காங்களா? சொல்லுங்கம்மா. கரெக்டாக சொன்னீங்க. ஜாலியாக இருக்காங்க. அவங்கள பாடுபடுறாங்களா? அவங்களாம் வயிறு வலிக்குதா? இல்லை, தேவனை ஆராதிக்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு, மனுஷருக்கும் தூதருக்கும் முன்பதாக வேடிக்கையாய் நான் நின்று கொண்டிருக்கிறேன். பவுலோட பேச்சு
அன்னைக்கு கொரிந்து நாட்டில் செல்லவே செல்லாது. அன்றைக்கி பாஸ்டர் பேச்சு உலகத்தில் செல்லுமானா? இந்த பேச்சு இப்படி இருக்குன்னு எடை போடுறதுக்கு தான் ஜனங்க பார்ப்பாங்க. இதில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதுன்னு யாரும் கவனிக்க போகிறது இல்லை. உலகத்து மனிதனுடைய பேச்சை கூட கேட்பாங்க, பவுல் சொல்ல பெறதை கேட்க இல்லை. நாங்கள் வேடிக்கை ஆனோம். we have become a spectacle. ஜனங்க எங்களை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு ஆனோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். we have become fools for Christ's sake. ஆமென். அடிக்கடி உங்களுடைய ப்ரிவிலேஜ், whenever you feel under privileged, whenever you feel dishonored, எப்பெல்லாம் நீங்கள் குறைச்சி மதிப்பிடப்படுறீங்களோ அப்போ நீங்கள் சொல்லிக்கணும், கிறிஸ்துவின் நிமித்தம் நான் பைத்தியக்காரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் நிமித்தம். ஆனால் உண்மையில் படித்தோம் என்றால் கிறிஸ்துவில் நாம் புத்திசாலிகள் தான். கிறிஸ்துவனுடைய வழிகள் புத்திசாலிகள். பால் சொல்லுகிறார், நான் பைத்தியம் மாதிரி இருந்தாலும் நீ புத்திசாலி, நான் பலவீனனாக இருந்தாலும் நீ பலவான், நான் கனம் இல்லாமல் இருந்தாலும் நீ கனம் பெற்றவனாய் இருக்கிறாய். காரணம் யார் தெரியுமா? கிறிஸ்து. ஹல்லேலூயா. யாருங்க? கிறிஸ்து. யாருங்க? கிறிஸ்து. அதனால தான் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நம்பப்பட்ட அவமானத்தை நம்ம பிள்ளைங்க பட மாட்டாங்க, நம்பப்பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க பட மாட்டாங்க. காரணம் சொல்லுங்கள், கிறிஸ்து. பவுல் ஒரு மாபெரும் தலைவன். 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் ஏற்படுத்தினாலும் 13வது ஒரு அப்போஸ்தலனை அவர் பரலோகம் போன பின்பு தேர்வு செய்த இந்த அப்போஸ்தலன் தன் கைகளினால் எழுதுகிறான், நான் பைத்தியக்காரனாய் இருந்தாலும் நீங்கள் புத்திசாலிகளாய் இருப்பீர்கள். காரணம் நான் அல்ல, நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்து. என்னப்பா, என்னால் நீ ஞானி ஆக போகிறதில்ல, இயேசுவை கூப்பிடுறியே அதனால ஞானி ஆக போகிற. கிறிஸ்துவின் நிமித்தம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம். எவ்ரிதிங் இஸ் பெய்ட் வித் a cost. எல்லாத்துக்குமே ஒரு பிராயச்சித்தம் இருக்கிறது. அந்த பிராயச்சித்தை கிறிஸ்து செய்தது நிமித்தம். ஹல்லேலூயா. The power which we got through a cost. உங்க ஆபத்தில் நீங்க நோக்கி கூப்பிடுறீங்க, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது, தானா வரல. அந்த ஹெல்ப்புக்கு யாரோ ஒருத்தர் பணம் கட்டியிருக்காங்க, வட்டி முதலாக கட்டியிருக்காங்க. அவர் பெயர் தான் இயேசு. Today if you choose my way, you are choosing God's way. கொரிந்து திருச்சபையே, இத்தனை மகான்கள் மத்தியில, உலக சகாக்கள் மத்தியில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். If you choose my way, you choose God's way. Hallelujah. தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், சத்திய வேதம் எல்லாமே லிட்டில் பாப்புலராக இருக்கும். பைபிளா எனக்கு தெரியலையே வசனம் அப்படின்னு, லிட்டில் ரெப்யூட்டேஷன், அவ்வளோ பெரிய பேர் இருக்காது. பட் வி கேரி த அனாயிண்டிங் ஆஃப் காட். உலகம் உங்களை ஆடம்பரமாய் பார்க்காமல் இருக்கலாம், ஆமென், ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் தலைமையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆடம்பரம் பெரியதா, அபிஷேகம் பெரியது. He would have been like a person with less respect. We wouldn't have got any admiration from the world. உலகத்தில் இருந்து எந்த மரியாதையும் நீங்கள் பெறாமல் இருக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் பலமுறை அவமானப்பட்டிருக்கிறார். நாச மோசத்தில், பஞ்சத்தில், சகோதர துரோகத்தில் அவதிப்பட்டிருக்கிறார். பலமுறை காயப்பட்டிருக்கிறார், அடிபட்டிருக்கிறார், சாட்டையால் அடிபட்டிருக்கிறார், கல் அடிபட்டிருக்கிறார். பல இடங்களில் அவரை சிறையில் பிடித்திருக்கிறார்கள். ஆனாலும் ஏன் நிற்கிறார்? அவருடைய விஷயம், என் கர்த்தருக்கு நான் நல்ல உக்கிரக்காரனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. God always loves his people who operates by the anointing. இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகத்திலே நீங்கள் நிலைத்திருங்கள். திருச்சபையே, பவுலின் வழிதான் கர்த்தரின் வழி. இன்றைக்கு 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வழி. சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் கர்த்தர் வழி. ஆமென். கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். பவுல் ஐயா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கண்டிக்கிறது போல உங்களை கண்டிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். பைபிளில் மட்டும்தான் இந்த வேர்டு இருக்கு. ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். யோசுவாவுக்கு மோசே ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், எலிஷாக்கு எலியா ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். நமக்கு தெரியும் எலிஷா என் தகப்பனேன்னு கத்தியிருப்பாப்புல. ஆமென். சாமுவேலுக்கு தாவீது ஒரு ஸ்பிரிச்சுவல் சன்.
இன்றைக்கு பவுல் நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். அவர் எழுதுகிறார், he has every right to correct us as a father. இன்றைக்கு தன்னுடைய மடல்கள் மூலமாக அவர் இன்றைக்கு பேச போகிறார். ஒரு ஒண்டர்ஃபுல்லான வசனத்தை சொல்லுகிறார். நீ உலகத்தில் எங்க இடத்துல போனாலும் அவங்க பேர் இன்ஸ்ட்ரக்டர், என்னதுங்க, குருமார்கள். ஆனால் தகப்பன் ஒன்றுதான் என்று பேசுகிறார். 1000 குருமார்கள் இருந்தாலும், 1000 கற்றுக் கொடுக்கிற தலைவர்கள் இருந்தாலும் தகப்பன் ஒன்றே. you would have had many fathers, many instructors, but I begot you in gospel. சுவிசேஷத்திற்கு என்று உன்னை என் மகனாய் நான் பிறப்பித்தேன் என்று போல்டாய் பேச போகிறார். ஹல்லேலூயா. This is the power that the fathers carry, spiritual fathers. ஆமாம். உன்னை திருத்துவதினால் நீ அவமானப்பட வேண்டிய அவசியமில்லை. நீ அனாதை இல்லை என்பதினால் உன்னை திருத்துகிறேன். நிறைய குழந்தைங்க சேரில் விளையாடி இருக்கோம். எந்த குழந்தையோட அம்மா அப்பா அங்கே வராங்களோ அந்த குழந்தைக்கு தானே அடி விழும் இல்லை? ஒரு 10 குழந்தை பார்க்குக்கு போய் சேத்துல விளையாடின்னு இருக்குது. அதில் ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க. எந்த குழந்தைய தூக்கி வச்சு அடிப்பாங்க? அவங்க குழந்தைய. அது அந்த குழந்தை அவமானப்படுதுன்னு அர்த்தம் இல்லை, அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா இருக்கிறார்கள் என்று அர்த்தம். If you have been corrected today, if you have been reminded certain things today, if you have been taught about Bible today, it means you are living a Christ-like model where God wants you to surrender to your spiritual father, spiritual parents. Godly leaders has got the authority to teach, உங்களுக்கு போதிக்க, to correct, உங்களை திருத்த, to make you like a Christ-like model, கிறிஸ்துவை போன்று மாற்ற எல்லா அதிகாரம் படைத்தபடினால் தான் நான் இன்றைக்கு தீமோத்தேயுவை உங்களுக்கு என்று அனுப்புகிறேன் என்று சொல்கிறேன். I am sending him. ஆமென். இது நிமித்தம் 17th verse, எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையுமான என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உன்னிடத்தில் அனுப்பினேன். கொரிந்து சர்ச், நீங்கள் பெரிய ஆளுங்க தான், எனக்கு தெரியும். நான் சொல்கிறதே நீங்கள் கேட்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் என் மகன் தீமோத்தேயு சொல்லுவதை நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென். நான் எல்லா சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். You need to listen to Timothy as you listen to me, and you need to listen to me as you listen to Jesus Christ. Hallelujah. Truth and love, உண்மையின்படி நடத்துவான். Don't boast in people, boast in God. உலகத்தை பற்றி பெருமை கொள்ளாதே, கர்த்தரை பற்றி பெருமை கொள் என்று சொல்ல போகிறார். ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு, பவுல் பேசுறாரு ஆனா என்ன பண்ண மாட்டாரு, வர மாட்டார். என்னை போல மாறுங்கன்னு சொல்றாரு, நம்ம மாறலனா கண்டுகிட மாட்டாரு. பவுல் வீக் ஆயிட்டாரு, பவுல் இங்க வர மாட்டாரு என்றெல்லாம் அவர்களுக்குள்ள எண்ணம் இருந்தது. தீமோத்தேயுவை அனுப்பியிருக்கிறேன், தீமோத்தேயை போன்று அவன் சொல்லுவதை கேள் என்று சொன்னாலும் ஜனங்கள் கேட்டுக்கொள்ள ஆயத்தமாய் இல்லை. ஆனாலும் இந்த மக்கள் இருமாப்படைந்திருக்கிறார்களாம், கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், உலகத்தினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள், உலக வழியிலே போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்பதான் பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறாரு, should I come there to discipline you? ஆமென். உங்கள் பெருமைக்கு எதிர்த்து உங்களை திருத்தும்படியாக நான் எப்படி வர வேண்டும் என்கிற கேள்வியோட முடிக்க போகிறார். நான் எப்படி வர வேண்டும்? அன்போடும் சாந்தமுள்ள ஆவியோடும் வர வேண்டுமா, அல்லது பரம்போடு வர வேண்டும்? should I come with a rod or the spirit of gentleness? ஆமென். இந்த கேள்வியோட இந்த சாப்டர் முடியுதுங்க. ஒன்று மட்டும் தெளிவாக புரியுது, ஆண்டவர் கையில் அன்பும் இருக்கிறது, பரம்பும். அவ்வளோதான். நல்லபடியாக கேட்டுக்கிறியா இல்லை கொம்பு எடுத்துகிட்டு வரட்டா? இதான் கர்த்தர் சொல்கிறார். எதை எதிர்த்து கேட்க போகிறாரு? த ரியல் சேலஞ்ச் இஸ் ப்ரைடு. உண்மையான சேலஞ்சு பெருமை. திஸ் சின் இஸ் அபவ் ஆல் சின்ஸ் வேர் காட் ஹிம்செல்ஃப் இஸ் அகெயின்ஸ்ட். டோன்ட் திங்க் டூ ஹைலி. நம்மளை ரொம்ப பெருசாக நினைக்கிறதுக்கு நாம் ஒன்றுமே இல்லை. நம்ம ஏஞ்சிக்க போகிறோம், கர்த்தர்களை தாழ்மைப்பட போகிறோம். கர்த்தர் நிறைய நேரம் நம்ம கிரியை கூடாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம சில நேரம் பெருமையாக இருந்ததினால்,
பெருமையை அகற்றுவோம். கடினமான செயல்தான். It could be a tough work which would happen in the heart. Let God move. Let's surrender to God. கர்த்தர் கையில் நம்மை சமர்ப்பிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இந்த காலவேளையில கர்த்தருடைய உக்கிரானக்காரர்களாக நின்று கொண்டிருக்கிற நாம் அவரை பார்த்து சொல்ல போகிறோம், இந்த பாதையில நடப்ப தேவனாகிய கர்த்தரே என்னை வழி நடத்துவீராக. I need you more, Lord. I need more of you, Lord. I need you more than yesterday. I need you more than words can say. I need you more than ever before. I need you, Lord. I need you, Lord. I need you more than yesterday. I need you more than words can say. I need you more than ever before. I need you, Lord. I need you, Lord. More than the air I breathe, more than the song I sing, more than the next heartbeat, more than anything, Lord, as time goes by, I'll be by your side, 'cause I never want to go back to my old life. Need you more than yesterday. I need you more than words can say. I need you more than ever before. I need you, I need you. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமா? இந்த இடத்துல ஒரு புதிய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உக்கிரானக்காரன், ஸ்டூவர்ட்ஸ். இந்த உக்கிரானக்காரர் இடத்துல பல பொறுப்புகளை அந்த மாஸ்டர் ஒப்பு கொடுக்கிறார், அந்த முதலாளி ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்முடைய சபையினுடைய தலைவராக இருக்கிறார். நம்முடைய கரங்களில சில பொறுப்புகளை அவர் கொடுத்திருக்கிறார். சபையில பல ஊழியங்களில கர்த்தர் அவரவருடைய வரங்களின்படி நம்மை நிறுத்தி இருக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல கொடுத்த காரியங்களில நாம் உண்மையோடு இருக்கிறோமா என்கிறதை நாம் யோசித்து பார்க்கலாம். முழு நேரமா ஊழியம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறோம், பகுதி நேரமா ஊழியம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறோம், தன்னார்வமாக வாலண்டியரா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த உக்கிரானக்காரனிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறது அந்த உண்மை. கர்த்தர் கொடுத்த காரியங்களை ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கோமா? அதாவது தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோமா? அவர் கொடுத்த வேலைகளை தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கிறோமா?
இல்லை உண்மையாக கர்த்தருக்கு பயந்து அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நம்பி கொடுக்கிற அந்த பொறுப்புகளை நம்ம கேர்ஃபுல்லா இருக்கோமா? கர்த்தர் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய நினைவுகளில், நம்முடைய செயல்கள் அனைத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய கரங்களில நம்மளை ஒப்பு கொடுப்போம். Let's take God's business as serious. Let's take God's kingdom as serious. அதே போல குடும்பங்களில கர்த்தர் நமக்கென்று ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். கணவனுக்கென்று ஒரு பொறுப்பு, மனைவிக்கென்று ஒரு பொறுப்பு, பிள்ளைகளுக்கென்று பொறுப்பு, வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்கென்று பொறுப்பு. அந்தந்த பொறுப்புல அவரவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நினைவுகளை கர்த்தர் பக்கமாக திருப்பி ஆண்டவரிடத்துல நம்ம உதவி கேட்க போகிறோம். லார்ட், we need you more. எங்களுக்கென்று நீர் கொடுத்த இந்த பொறுப்பை நாங்கள் நீர் வரும் வரை உண்மையாக உத்தமமாக செய்து முடிக்க தேவனாகிய கர்த்தரே, உங்களுடைய பலன் எங்களுக்கு தேவை, உங்க ஞானம் எங்களுக்கு தேவைப்பா. பல நேரத்துல எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தமாக எங்களுக்கு கொடுக்கிற பொறுப்பை எங்களால் செய்ய முடியவில்லை. தேவனாகிய கர்த்தரே, எங்களுக்கு பலனை தருவீராகப்பா, சத்துவத்தை தருவீராக. உங்க பொறுப்பை நான் உத்தமமா செய்து முடிக்க வேண்டுமே அப்பா. இந்த நினைவோடு கூட கர்த்தர் நம்முடைய கரங்களில கொடுத்த ஊழியத்தை உண்மையாக உத்தமமாக செய்வோம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீங்க கடந்த காலத்துல உங்களால செய்ய முடியலனா, ஃப்ரம் திஸ் மோமெண்ட் ஆன்வர்ட்ஸ், இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்த எல்லா காரியங்களையும் நான் உண்மையாக செய்வேன், இன் டைம் செய்வேன். என்னுடைய ஃபுல் பலனை கொடுப்பேன், என்னோட ஃபுல் ஞானத்தை கொடுப்பேன், என்னோட ஃபுல் ஃபோக்கஸை கொடுப்பேன், என்னோட ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்து அந்த காரியத்தை, ஆண்டவருடைய ஊழியத்தை மேன்மையாக நான் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். ஹேவ் a blessed day. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.